துதின்னா என்ன? அதுதான் இன்னைக்கு பிரசங்கம். அல்லேலூயா. துதின்னா என்ன? முதலாவது 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். 2 சாமுவேலின் புத்தகம் 22:50 படிங்க. 2 சாமுவேல். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்துக்கு சங்கீதம் பாடுவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு சங்கீதம் பாடுறது தான் துதி. ஆண்டவருடைய நாமத்துக்கு சங்கீதம் பாடுறது தான் துதி. அல்லேலூயா. நம்ம பாடுறோம்ல, துதியை பற்றி பாடுறோம், துதித்து பாடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர் என்று அவரை துதித்து சங்கீதம் பாடுறோம்ல, அந்த சங்கீதம் பாடுறது தான் என்னது? துதி. இரண்டாவது 1 நாளாகம புத்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 நாளாகமம் 16:4. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு போதும். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை துதித்து புகழுகிறதற்கு. அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை துதித்து புகழுவது தான் என்னது? துதி. அல்லேலூயா. பிரஸ்தாபப்படுத்துவதும் பணிந்து கொள்வதும் தான் துதி. அந்த வசனத்தை திரும்ப படிங்க. 1 நாளாகமம் 16. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு. அப்போ என்னென்னா, தேவனை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துனீங்கன்னா அதுதான் துதி, புகழுகிறது தான் துதி. இதில் 2 விஷயம் இருக்குது. மேலே என்ன படித்தோம்? கீர்த்தனம் பாடிக்கு அவருடைய நாமத்தை பாடி கீர்த்தனம் பண்ணுறது, அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுறது தான் துதி. 2வது வசனத்தில் நம்ம படித்தோம், அவரை பிரஸ்தாபப்படுத்துவதும் சங்கீதம் பாடுவதும் தான் என்னது? துதி. அல்லேலூயா. சங்கீதம் பாடுவதும் தான் துதி. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ அவரை புகழ்கிறது தான் துதி. இப்போ எத்தனை சொல்லியிருக்கேன்? 4 சொல்லியிருக்கேன். 1 என்னது? கீர்த்தனம் பண்ணுவது. இல்லை, நான் சொல்கிறது தலைப்பு வசனம்தான். 147:1 துதித்தலை இன்பமும் ஏற்றதுமா இருக்குன்னு. நான் இப்போ பாயிண்ட்டு சொல்கிறேன். துதின்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுல முதலாவது 2 சாமுவேல் 22:50 படித்தோம். 2 சாமுவேல் 22:50 படிங்க. கீர்த்தனம் பாடுவேன். அப்போ கீர்த்தனம் பாடுறது தான் என்னது? துதி. 2வது வசனம் 1 நாளாகமம் 16:4 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துவது 2வது. 3வது புகழ்வது. துதித்து, அதான் துதி தான் என்னென்னா புகழ்ச்சி. பிரஸ்தாபப்படுத்துறது. இங்கே பாருங்கள், நீங்கள் மற்றவங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவர்னு பிரஸ்தாபப்படுத்துறீங்கன்னா, அவருடைய நாமத்தை குறித்து மற்றவங்களுக்கு சொல்கிறீங்கன்னா அதுதான் துதி. இங்கே கேட்டுட்டு வீட்டுக்கு போய் எவனுக்குமே எதை பற்றியும் பேசாமல், உங்கள் நண்பர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லாமல் வெக்கப்பட்டுக்கிட்டு, நம்ம ஏன்டா இதையெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு, அவன் நமக்கு நண்பனாக இருக்கிறதே போதும், நம்மளோட வேலை பார்க்குறான், அல்ல நம்மளோட வேலை பார்க்குறாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் விட்டுருவாங்க, நம்ம ஏதாவது சொன்னாங்க நீ தான் போன, யார் தலையை கவுத்துறது? ஏன் சின்ன இல்லை, எல்லாம் ஏன் சின்ன இல்லை, எல்லாம் எலும்பி நில்லை. அல்லேலூயா. அப்போ
தேவனை நாம் பிரஸ்தாபப்படுத்தணும். அதுதான் துதி. நாம் பிரஸ்தாபப்படுத்துகிறோமா? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டீங்க, காலையில் அவசர அவசரமாக மாட்டை கட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு எதுவும் செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க. இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் தேவனுடைய நாமம் பிரஸ்தாபம் பண்ணணும். என்ன எப்படி பண்ண போகிறீங்க? இப்போ ரேகா வீட்டில் நான் போயிடுவேன். நான் போய் பிரஸ்தாபப்படுத்துறது இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் தேவனை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அப்போ நாங்கள் வீட்டை திறந்து கொடுக்குறாங்கல்ல, அதான் தேவனை பிரஸ்தாபப்படுத்துறது. நம்ம தேவனை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு அவங்க வீட்டை திறந்து கொடுக்குறாங்கல்ல, அதுதான் பிரஸ்தாபப்படுத்துறது. அல்லேலூயா. இல்லை எங்கள் வீட்டில் எல்லாம் அதெல்லாம் பிரச்சனை வரும். அநேக விசுவாசிகள் அதான் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டிலலாம் கூட்டம் நடத்த முடியாது, அதெல்லாம் கூப்பிட்டாக்கா பிரச்சனைக்கு வருவாங்க, அதனால் வேண்டாம் அப்படின்னு வீட்டில் இப்போ தேவனை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு இடமும் கொடுக்கறது இல்லை, தாங்களும் தேவனை பிரஸ்தாபப்படுத்துவது இல்லை. 8ஆம் வசனமும் ரொம்ப தெளிவாக இருக்குது. அந்த 1 நாளாகமும் 16:8. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் ஆக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ள பிரஸ்தாபப்படுத்துங்க. இதான் பிரஸ்தாபப்படுத்துறது. அவர் செய்கிறது செயல்களை செய்து கொண்டிருக்கிற செயல்களை, செய்ய போகிற செயல்களை நீங்கள் என்ன பண்ணணும்? பிரஸ்தாபப்படுத்தணும். ஜனங்களுக்குள்ளே போய் என்ன சொல்லணும்? கர்த்தர் வரப்போகிறாரு, நியாய தீர்ப்பை பற்றி சொல்கிற இடத்துல நியாய தீர்ப்பை பற்றி பேசணும். ஆண்டவர் வரப்போகிறார், இயேசு ஜனங்களை நியாயந்திக்க போகிறார். அவர் எங்களை நியாயந்திப்பாரா? எங்களுக்கு நிறைய தெய்வம் இருக்குமா? நிறைய தெய்வம்லாம் இருக்கலாம், கோடி தெய்வம் இருக்கலாம், 33 தெய்வம் இருக்கலாம். ஆனால் இயேசு தான் எல்லாத்தையும் படைத்தவர், இயேசுவானவர் தான் எல்லாத்துக்கும் மேலான தெய்வம் அப்படின்னு சொல்லணும், பிரஸ்தாபப்படுத்தணும், தைரியமாக பேசணும். இருக்கட்டும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் சொல்கிறது தான் என்னது? பிரஸ்தாபம். நீங்கள் பிரஸ்தாபப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் கர்த்தரை துதிச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, 3வது ஒரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 7:17. சங்கீதம் 7:17. சந்தியாப்படி. சந்தியாவை படிக்க சொன்னேன். கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். இதில் எது துதின்னு சொல்லப்பட்டிருக்கு? நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன். துதித்து இயேசுடைய நீதியை சொல்லணும். நாமெல்லாம் நீதியின் பிள்ளைகள், அதனால தான் திருட்டு பயலோடுக்காக ஜெபம் பண்ணுறோம். திருடெல்லாம் மனம் திரும்பணும்னு, குடிகாரம் மனம் திரும்பணும்னு. நாம் பரிசுத்தமாக ஜீவிக்கிறவர்கள், விபச்சாரிகள், வேசிகள் மனம் திரும்பணும்னு நம்ம அதான் ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா அவங்கெல்லாம் விபச்சாரத்துலேயும் வேசியிலையும் வேசித்தனத்துலேயும் இப்போ இந்த மாதிரி சிற்றின்பத்தை நம்பி இந்த பேரின்பமாகிய பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை, அந்த மோட்ச வாழ்க்கையை, நிலையான வாழ்க்கையை இழந்து நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான். அல்லேலூயா. அப்படி செய்கிறவங்களும் அந்த மாதிரி விபச்சாரம் பண்ணி, வேசித்தனம் பண்ணி, திருட்டுத்தனம் பண்ணி, குடித்து வெறிச்சு இருக்கிறவங்களும் நம்ம சகோதரர்கள் தான், நம்மளை மாதிரி மனிதர்களாக பிறந்தவங்க தான். அவங்க அந்த தெரியாமல், இயேசு பற்றி தெரியாமல், தெரிஞ்ச நீங்களே ஒன்றும் இல்லாமல் இருக்கீங்க, இதை பற்றி பிரஸ்தாபம் பண்ணாமல் இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. தெரியாதவங்க நம்ம எடுத்து சொல்ல வேண்டாமா? அதுதான் கர்த்தரை துதிக்கிற துதி. அல்லேலூயா. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து. அப்போ அவருடைய நீதி தான், அந்த நீதியை பற்றி நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறது. அவருடைய நீதியை நாம் வீட்டில் இருந்து அந்த நீதியெல்லாம் எடுத்து சொல்லி, கர்த்தருடைய நீதி என்ன? நீதி என்ன? அல்லேலூயா. கர்த்தருடைய நீதி என்ன? பாவியையும் நேசிக்கிறார், பாவத்தையோ வெறுக்கிறார். அதான் நீதி. அவர் பாவியை நேசிப்பார். எப்பேற்பட்ட பாவியையும், கொடும் பாவியை நேசித்து தனக்குள் இழுத்து கொள்வார். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற பாவத்தை விட்டுட்டு வர சொல்கிறார்.
இயேசுவானவர் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு ஸ்திரியை விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தி அந்த நாட்டினுடைய சட்டத்தின்படி, அவர் வாழ்ந்த அந்த பிரதேசத்தின் சட்டத்தின்படி கொண்டு போய் கல்லை எரிஞ்சு கல்லால் அடித்து அவங்கவுங்க இவ்வளோ பெரிய கல் தூக்குவாங்க. இவ்வளோ பெரிய கல்லை தூக்குவான். ஒரு நல்ல 100-200 பேர், நிறைய கல் கிடக்கும். அந்த கல்லாலேயே அந்த பாவம் செஞ்சவங்களை அடிப்பாங்க. அடித்து கொன்று அந்த கல்லெல்லாம் தூக்கி அந்த நபர் மேலே போட்டு குமிச்சிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கு பைபிளில், பழைய ஏற்பாட்டில். அதை வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வர்றானுங்க எல்லாரும். இயேசுவானவர் உட்காந்துருக்கிறாரு. அந்த பெண்ணை பார்த்தோன்னா அவர் தரையில் குனிஞ்சு மணலில் ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அந்த பெண்ணை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தி, இவ போதகரே, விபச்சாரத்தில் இவ கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள், இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறாரு, நீர் என்ன சொல்லுகிறீர்? ஏன்னா இவரும் யார் தான்? எபிரேயர், யூதர், யூத குடும்பத்தில் பிறந்தவர். அதனால் கேட்குறாங்க. அவர் ஒன்றுமே சொல்லாமல் எழுதிக்கிட்டே இருக்காரு. அல்லேலூயா. அப்புறம் இவனுங்கெல்லாம் ரொம்ப அலட்டுறானுங்க. என்ன சொல்லுகிறீர் போதகரே, என்ன சொல்லுகிறீர்? நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம், என்ன சொல்லுகிறீர், என்ன சொல்லுகிறீர், என்ன சொல்லுகிறீர்? ஒருத்தன் கையில் ஒரு கல் வச்சுருக்கான், பெருங்கல்லாம். கல்லாலேயும் மண்டையில் அட்டி மொத்தம் எங்கே அடிக்கணுமோ எல்லா இடத்துலையும் பொறுக்கி அடித்து கொன்று கல்லை போட்டு மூடிட்டு போயிடுவாங்க. அதான் அந்த சட்டம். கல்லால் அடிக்கிறதுக்கு எல்லாம் கல் தூக்கி வச்சுருக்கான். கேட்குறான், யார்கிட்ட கேட்குறான்? இயேசுக்கிட்ட கேட்குறான். இயேசுவானவர் கொஞ்ச நேரம் கழித்து நிமிர்ந்து பார்த்தார். பார்த்து சொன்னார், முதலில் உங்களில் குற்றம் இல்லாதவன் இந்த பெண் மேலே கல்லெறிங்க. உங்களில் குற்றம் இல்லாதவன், விபச்சாரம் பண்ணாதவன், வேசித்தனம் பண்ணாதவன், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் முதல்ல கல்லெறி அப்படின்ட்டு மறுபடியும் குனிஞ்சிக்கிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து நிமிர்ந்து பார்த்தா அந்த பொண்ணு மட்டும்தான் நிற்கிறா. எல்லா பயிலும் கல்லை போட்டு ஓடிட்டான். ஏன்னா ஒரு பயிலும் சுத்தமானவன் கிடையாது, எல்லாம் தவறு செய்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கேட்குறாரு இயேசு, ஏம்மா எல்லாரும் உன் மேலே கல்லெறியலையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன் மேலே கல்லெறியலை, நீ போ, இனி பாவம் செய்யாத. இப்படிப்பட்ட விடுதலை கொடுக்குற மனுஷன் யாராவது தெய்வம் இந்த உலகத்தில் இருக்காயா? நாம் பார்த்த தெய்வமெல்லாம் கத்தி தூக்கி வச்சுருக்கு, மிகப்பெரிய கொடுவா தூக்கி வச்சுருக்கு. அல்லேலூயா. அந்த கெங்கவரத்து மூளையில் 2 உட்காந்துருக்கு. அதுக்கு 2 கை 2-3 உட்காந்துருக்கு. அது கையில் பயங்கர கொடுவா வச்சுருக்கு, பெரிய பெரிய கொடுவா. அல்லேலூயா. அப்போ ஒரு பையன் அந்த பக்கமாக வந்தான். நான் சொல்கிறான், எனக்கே ரொம்ப வறுமையாக இருக்குது, ஒரு நாள் கண்டிப்பாக அந்த கொடுவை எடுத்துகிட்டு போய் கடையில் போட்டு பணம் வாங்கிக்குவேன். ஒன்று அது என்னை வெட்டணும், இல்லைன்னா அந்த கொடுவை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். கொடுவை தூக்கின அப்படியே நிற்கிது. இப்படி உட்காந்தது தான். அந்த வெயிலையும் உட்காந்துருக்கு, மழையிலையும் உட்காந்துருக்கு, பனியிலையும் உட்காந்துருக்கு. அல்லேலூயா. அதான் உலகம். தெய்வம் என்ன செய்யுது? தெய்வம் என்ன செய்யுது? தப்பு பண்ணவனை அழி, தப்பு செய்யாதவனை விட்டுரு. அதாவது துஷ்ட நிக்கிரக இஷ்ட பரிபாலனா, துஷ்ட நிக்கிரக இஷ்ட பரிபாலனா. அப்படின்னா துஷ்டனை அழிச்சிரு, எனக்கு இஷ்டமானவனை உயிரோட வை. அதான் தெய்வத்தோட கொள்கை. ஆனால் இயேசு அப்படி இல்லை. இயேசு என்ன செய்கிறாரு? எல்லோரும் உன்னை கல்லறியலாமா? எரியல ஆண்டவரே, நானும் உன்னை கல்லறியல, ஆனால் நீ இனிமேல் என்ன செய்யாத, பாவம் செய்யாது போ. ஒரு பாவியை கூட நேசிக்கிற தெய்வம். பாவத்தை நேசிக்க மாட்டார், பாவம் செஞ்சவனை நேசிப்பார். பாவம் செஞ்ச பாவத்தை என்ன செய்ய மாட்டார், நேசிக்க மாட்டார். அதை விட்டுட்டு வந்துடு என்கிட்டன்றுவார். அப்படிப்பட்ட தெய்வந்தான் இங்கே என்ன செய்கிறாரு? துதிக்க சொல்கிறார். என்ன துதிக்கணும்?
அவருடைய நீதியை துதிக்க வேண்டும். சரி, சங்கீதம் 63:4 படிக்கலாம். நான் ஜீவனுள்ள மட்டும் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அவருடைய நாமங்களை சொல்லி கையெடுப்பது தான் துதி. அல்லேலூயா. அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி என்ன சொல்கிறோம்? இயேசுவே ஸ்தோத்திரம், இம்மானுவேலரே ஸ்தோத்திரம், எபனேசரே ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே ஸ்தோத்திரம், யெகோவா சாலோம் ஸ்தோத்திரம், யெகோவா சம்மா ஸ்தோத்திரம், யெகோவா நிசி ஸ்தோத்திரம். கவராத. அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவரே ஸ்தோத்திரம், பாதாளத்தை ஜெயித்தவரே ஸ்தோத்திரம் சொல்கிறோமா? அதை சொல்லி 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 அவருடைய நாமத்துக்கு கையெடுத்து கும்பிட்டு கையை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணால் அதுக்கு பேர் தான் என்னது? துதி. அதுக்கு தான் துதிக்க சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் துதிக்கலாம், சாயங்காலத்தில் துதிக்கலாம், எந்த நேரத்துலையும் அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாமம் இருக்குது தெரியுமா? அல்லேலூயா. யெகோவா நிசி. எனக்கு வெற்றி வேணும்னா அந்த நேரத்தில் அந்த நாமத்தை சொல்லி சொல்லி அவருடைய நாமத்துக்கு நேராக கையெடுத்து துதித்து கொண்டே இருந்தோன்னா அவர் வெற்றி தருவார். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். சங்கீதம் 69:30 தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அவரை பாடுறதும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு பேர் தான் என்னது? துதி. அவரை பாடுறதும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறதும் தான் துதி. அல்லேலூயா. பாடணும், ஏசப்பாவை நல்லா பாடணும். வாய் மண்டங்க வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், நம்மெல்லாம் சேர்ந்து பண்ணாதான் ஆராதனை. நான் கச்சேரியாக வைக்கிறேங்க, கீபோர்டு போட்டு எல்லாம் போட்டு என் கூட சேர்ந்து நீங்களாம் பாடுவீங்கன்னு நம்பி தான் நான் பாடுறேன். தாமஸ் வாயே திறக்க மாட்டேறான். அல்லேலூயா. இங்கே நான் பாடின பாட்டெல்லாம் திரும்ப ரிப்பீட் கேட்கணும்னா விஜயனை வச்சா கேட்க முடியாது, வெங்கடேசன் தம்பிகிட்ட கேட்க முடியாது. ஆனால் இந்த தெபுரா இருக்கு பாரு, அது ஜபத்துக்கு வியாழக்கிழமை ஞாபகம் தெரிஞ்சுன்னா வந்துடும். இந்த வாரத்தில் அதுக்கு வெள்ளிக்கிழமையும் ஞாபகம் இல்லை, வியாழக்கிழமையும் ஞாபகம் இல்லை. ஏன்னா மாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அது இங்கே உட்காந்துச்சுன்னா என்ன பண்ணும் தெரியுமா? நான் இங்கே பாடுற பாட்டெலாம் அது பாடும். அது ஒரு மெத்தேடில் பாடும், ஒரு மெட்டில். அல்லேலூயா. ஒரு ஒப்பாரி மெட்டு வரும், தெருக்கூத்து மெட்டு வரும். அப்படி எல்லா மெட்டிலையும் இந்த பாட்டை பாடி முடிச்சிடும். எல்லா பாட்டும் பாடும். அப்போ தான் எனக்கு யோசனை, நம்ம பாட்டு யாருக்குள்ளேயோ ஒருத்தர்கிட்ட போயிருக்கு, உள்ளே இறங்கியிருக்கு. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் இது வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாணவர்கள்ட்ட எல்லாம் கேட்டாராம், டேய் ஏறிச்சாடா? அவர் மண்டையில் ஏறிச்சான்னு கேட்டிருப்பார். சார் வால் மட்டும் வெளியில் இருக்குது சார், அது ஓலைக்கொட்டாய். பள்ளிக்கூடம் ஓலைக்கொட்டாய். கேட்டார் வாத்தியார், டேய் எல்லாம் ஏறிச்சாடா? சார் ஏறிச்சு சார், வால் மட்டும் வெளியில் இருக்குது சார். நானா என்னன்னு பார்த்தா எலி மேலே போய்ங்க தான். போகிற வழியில் எல்லாம் ஏறிச்சான இவன் வால் எலியை பார்த்துருந்துக்கிறான், பாடத்தை கவனிக்கல. எலி ஏறிச்சான்னொன்னே எலி ஏறிச்சான்னு கேட்டு கேட்குறாரு போலன்னு நினச்சிக்கிட்டு, சார் ஏறிச்சு சார், வால் மட்டும் வெளியில் இருக்குன்னானா. அந்த மாதிரி தான் உங்கள் கதையெல்லாம் போகுது. மண்டையில் ஏறிச்சான்னு நம்ம கேட்டுறோம். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறதுனா என்னது? பாட்டினால் அவரை துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துங்க. பாட்டு இருக்கா?
பாட்டு எல்லாரும் பாடணும், உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் பாடணும். தெபரம்மா பாட்டை நிறுத்திடக்கூடாது, பாடுன்னு பாடி முடிச்சிடணும். அல்லேலூயா. நான் அதிகாரம் கொடுக்குறேன், ஏசப்பா அதிகாரம் கொடுத்துட்டார், பாடு, நல்லா பாடு. எப்படியெல்லாம் தேவனை பாட முடியுமோ பாடி பாடி ஸ்தோத்திரம் பண்ணு. அதுதான் கர்த்தரை துதிப்பது. அல்லேலூயா. பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்தணும். அதான் 2 விஷயம். எத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன்? வாழ் இன்னும் வெளியில் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? நான் நடராஜையா சொல்கிற புரியுதா? எப்படி பாடணும்? அவர் ஒரு நாள் கூட பாடி பார்க்கவே இல்லை. அவரையும் ஜெபத்துக்கு வர வச்சு பார்த்தேன். ஜெபத்துக்கு வர வச்சு டெய்லி ஜெபத்தில் ஒரு நாள் அவருக்கும் கொடுத்து வந்து உட்காருங்கண்ணா, 1/4 மணி நேரம் ஓட மாட்டேங்க. அவருக்கு சுறுசுறுன்னு வாலிப பையன் மாதிரி இருக்கிறார். அவர் எழுந்துச்சு கிளம்பிடுறாரு, முடிச்சிட்டேன். அல்லேலூயா. பாட்டினால் அவரை துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவது தான் என்னது? துதி. அடுத்தது சங்கீதம் 109 30 சங்கீதம் 109 30. கர்த்தரை என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவே உம்மை புகழுவேன். அநேகர் நடுவே உம்மை புகழுவேன். எப்படி எழுதியிருக்கு? கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவே உம்மை புகழுவேன். அல்லேலூயா. தேவனை புகழணும், புகழ்ந்து பேசணும், தேவனை பற்றி பிரஸ்தாபப்படுத்தணும். அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அவரை புகழ்ந்து பேசுகிறது அவ்வளோ முக்கியம். நம்ம அநேகரை புகழ்ந்து பேசுகிற பழக்கம் உள்ளவங்க தான். எல்லாருக்கும் அந்த புகழ்ந்து பேசுகிற பழக்கம் இருக்குது. பேசுகிறோமா இல்லையா? என் பிள்ளை என்ன பண்ணான் தெரியுமா நேற்று? அப்படியே வந்தான் பாரு, வந்தவுடனே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். அவன் என்ன கேட்டாலும் சரி, வந்தவுடனே ஒரு கேள்வி கேட்டான் பாரு, நானே அசந்து போயிட்டேன். என் பிள்ளை இப்படிப்பட்ட புத்திசாலியான்னு. அப்படி இதான் என்னது? யாருக்கு முன்னால்? அங்கே பொம்பளைய 10 பேர் இங்கே இந்த பொம்பளைய கமிட்டியாக போட்டு உட்காந்தாங்க ஒரு காலத்தில். இப்போ பார்த்தா அரசாங்கமே குழுவாக உட்காருங்கடான்னு சொல்லி கடனை கொடுத்து பொம்பளையில் கூட்டி உட்கார வச்சு என்ன பேச்சு! வீட்டில் நடந்தது, நாட்டில் நடந்தது, காட்டில் நடந்தது, பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் நடந்தது, அவன் எங்கே போனான், இவன் அங்கே வந்தான், அதை பண்ணான், இதை பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தை விட கர்த்தரை புகழு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 4 பேருக்கு முன்னால் ஏசப்பா செஞ்ச நன்மையை புகழ்ந்து பேசு. தோத்துறோம். அல்லேலூயா. கர்த்தரை புகழுவதுதான் என்னது? துதி. அடுத்தது ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். 7வது வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 2:20. லூக்கா 2:20. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தபடியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கேட்டது கண்டது எல்லாவற்றையும் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை சபையிலே மகிமைப்படுத்துவது தான் துதி. சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நாம் கேட்டதையும் சொல்லணும், நாம் கண்டதையும் சொல்லணும். கண்டதுன்னா என்னது? கர்த்தர் நம் வாழ்விலே செய்து அற்புதத்தை கேட்டோம், அவர் எனக்கு செய்தார். கேட்டது நான் கண்டேன், அந்த அற்புதத்தை கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நான் ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரிடத்தில் கேட்டேன். ஆண்டவர் என்னோடு பேசினார். அதை வைத்து நான் அவருடைய சத்தத்தை கேட்டு என்னுடைய தேவைகளை அவர் மேல் வைத்து விசுவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தேன். நானும் கேட்டேன், என் தேவனும் என் சத்தத்தை கேட்டார். அந்த கேட்டதையும் நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். கண்டதையும் நாம் என்ன சொல்லணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? மற்றவன் சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் கேட்டதையும் சொல்லணும், என் வாழ்க்கையில் தேவன் செய்ததை கண்டதையும் சொல்லணும். அதுதான் துதி. அதுதான் துதி. எல்லாரும் முழங்கால் படியிடும். எல்லாரும் முழங்கால் படியிடும். துதின்னா என்ன? நாம் இதுவரைக்கும் தியானித்தோம். துதின்னா என்ன என்பதை குறித்து பல காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். துதித்தலே இன்பமும். உங்கள் வாழ்க்கையில் இன்பம் வேணுமா? உங்கள் வாழ்க்கையில் நீ செய்கிற எல்லா ஜெபமும் என் இருதயத்துக்கு ஏற்றதுன்னு கர்த்தர் சொல்லணுமா? இன்றையிலேருந்து துதிக்க ஆரம்பி. இன்றையிலேருந்து ஸ்தோத்திர பலி புத்தகத்தை வாசிக்க ஆரம்பி. நல்ல 1000 ஸ்தோத்திரத்தை ஒரு நாள் வாசிக்க பழகு. வாசித்து அதில் இருக்கிற விஷயங்களை புரிந்து கொண்டு தியானித்து துதி. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் இறங்கி வர போகிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா.